என்ன பல்லவி, என்கிட்ட எந்த நல்ல விஷயத்தையும் சொல்லக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கீங்களா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அனு. நானே நேரில் வந்து சொல்லலான்னு நினச்சேன். நாளன்னைக்கு காலையில் காயத்ரி வீட்டில் ஸ்ரீநிதிக்கும் கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க கண்டிப்பா வந்துருவீங்களானோ? ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பா வரேன் பல்லவி. சரி அனு. பல்லவி, நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலனா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கவே மாட்டேங்கல்ல? இல்ல இல்ல அனு, அப்படி இல்ல. என்கேஜ்மெண்ட் சாரி எடுக்க போனப்போ நிவேதாவும் வந்திருந்தா. எப்படியும் அவ உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். அதான் நாளைக்கு வந்து உங்களை நேர்ல கூப்பிடலான்னு இருந்தேன். நிவேதாவும் இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நானா இப்ப சும்மா யதார்த்தமா ஃபோன் பண்ணேன். அப்படிங்களா? சரி, நான் நிச்சயதார்த்தத்துக்கு கட்டாயமா வந்துடுறேன். பாய். ஐயோ, ஏன் பல்லவி அணுகிட்ட எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டிட்ட? நான் எங்க உளர்னேன்? இவ பாட்டுக்கு ரிசீவர் எடுத்து வச்சுட்டு போயிட்டா. நம்ம என்கேஜ்மெண்ட் சாரி பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டுட்டாங்க. துருவி துருவி கேட்கும்போது நான் எப்படி உண்மையை மறைக்க முடியும்? அம்மா, நான் ரிசீவரை கீழே வச்சுட்டு உங்களை தேடி தான் மேலே போனேன். இது தப்புங்கிறீங்களா? தப்பு தாண்டி. நீ அப்படி வச்சுட்டு போனதுனால தான் அவங்க எல்லா விஷயமும் கேட்டுக்கிட்டாங்க. இத பாரு பல்லவி, தப்பு சரின்னு விவாதம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நீயே அணுகிட்ட எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டிட்டியே. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறியா? வா கார்த்திக், இவ என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என்ன போட்டு கொடுக்கறியா? நானே சொல்லிடுறேன். டேய், அனு கிட்ட உன் நிச்சயதார்த்தத்தை பத்தி சொல்லிட்டேன். மா, என்னம்மா சொல்ற? எதுக்கு சொன்ன? நானா சொன்னேன்? நீ தான் முதல்ல அவங்க வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க. அப்புறம் உன் அருமை தங்கச்சி அனு ஃபோன் பண்ணதை சொல்லாம அவங்கள லைன்ல இருக்க சொல்லிட்டு இவ பாட்டுக்கு மாடிக்கு போயிட்டா. அதை கவனிக்காம நானும் அம்மாவும் என்கேஜ்மெண்ட் சாரி பத்தி பேசிட்டு இருந்தோம். இதையும் அவங்க காதுல வாங்கிட்டாங்க. அதையும் இதையும் சம்பந்தப்படுத்தி பார்த்து அனு நிச்சயதார்த்தம் எப்போன்னு கேட்கும்போது என்னால ரொம்ப நேரம் அவங்க கிட்ட இருந்து உண்மையை மறைக்க முடியல. அதான் சொல்லிட்டேன். இப்ப என்ன போ? இப்ப என்ன? அனு வந்தா உண்மை தெரிஞ்சிரும், அவ்வளவுதானே? தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அனு ஏமாத்திட்டு இருப்பீங்க? என்னடி பேச்சு பேசிட்டு இருக்க? நீ புரியாம பேசி. எல்லாம் புரிஞ்சுதான் பேசுற. அனு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல போறீங்க, அதானே? அதெல்லாம் ஒரு ஆபத்தும் வராது. வாங்க. என்ன அனு? நாளான்னைக்கு கார்த்திக்கும் ஸ்ரீநிதிக்கும் நிச்சயதார்த்தங்க. நம்ம கண்டிப்பா அதுல கலந்துக்கணுங்க. என்னங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன யோசனையில இருக்கீங்க? யார் சொன்னா? பல்லவிக்கு இப்ப ஃபோன் பண்ணேன், அவங்க தான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாளைக்கு அவங்க நேர்ல வந்து என்னை இன்வைட் பண்றதா இருந்தாங்களாம். அதுக்குள்ள நானே ஃபோன் பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் அவங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, என்கிட்ட சொல்லாம இருப்பாங்களா? அது மட்டும் இல்லைங்க, ஸ்ரீநிதிக்கு புடவை எடுக்க நம்ம நிவேதா கூடவே போயிருக்கா. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரியானது. அப்பா வந்துட்டாரு. ஏய் நிவேதா. என்னம்மா? ஸ்ரீநிதிக்கு நிச்சயதார்த்தமாமே. நீ கூட நிச்சயதார்த்த சாரி எல்லாம் எடுக்க போயிருந்தியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அம்மா, அன்னைக்கு உனக்கும் பெரியம்மாக்கும் ஒரே டிசைன்ல 2 சாரி எடுத்துட்டு வந்தேன்ல, அப்பதான் ஸ்ரீநிதிக்கும் நிச்சயதார்த்த சாரி எடுத்தோம். உன்கிட்ட பல்லவி ஆண்டி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சோம்மா. அவங்க தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஆமா, பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அதான் என்கிட்ட சொன்னாங்க.
சரி நீ மட்டும் கிளம்பி போயிடாத, அது மரியாதையா இருக்காது. எல்லாரும் ஒன்னா போலாம், சரியா? ம் சரிம்மா. ஆ ஆ, பல்லவி காலையிலே நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லிட்டாங்க. நீங்க அங்க வந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸுக்கு போங்க. என்னங்க? ஆ சரி அனு. சரி வாங்க சாப்பிடுங்க, எடுத்து வைக்கிறேன். என்ன டாடி இது? பல்லவியம்மா எதுக்காக அம்மா கிட்ட நிச்சயதார்த்தத்தை பத்தி சொன்னாங்க? தெரியல மஞ்சு, என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு கூட அவ இப்படி பண்ணிருக்கலாம். அண்ணா நான் கிளம்புறேண்ணே. அண்ணே அண்ணே. அண்ணா சொல்டா. வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறோம். சரி கிளம்புங்க. அண்ணே மணி ஆயிடுச்சு, நீங்க கிளம்பல? ம் போனோம். ஏன் நினைக்கிறீங்க? கிளம்புங்க. என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்லை மணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைண்ணே, இது மாதிரி நீங்கள் டல்லாக இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம். அந்த பாலாஜி பிரியாவை கிட்னாப் பண்ணி அடைச்சி வைக்கிறதுக்கு பூந்தமல்லியில் ஒரு வீட்டை பார்த்து ஆளையும் செட் பண்ணிட்டான்டா. என்னண்ணே இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்றீங்க, உடனே ஏதாச்சும் பண்ணணுண்ணே. அவசரப்படாத, இதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்னண்ணே? புரியுதா? கிளம்புங்க. சரிண்ணே வரேண்ணே. வரேன் அனு. எங்க ஒரு முக்கியமான விஷயம். என்ன அனு சொல்லு. என்கேஜ்மெண்ட்ல பிரசன்ட் பண்றதுக்கு கார்த்திக்கும் ஸ்ரீநிதிக்கும் ரிங் வாங்கணுங்க. என்னங்க? ஆ சரி அனு, ஈவினிங் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வரேன். இல்லங்க, நானும் உங்க கூட வரேன். எனக்கு பர்சனலா உங்களுக்கு ரிங் செலக்ட் பண்ணும். எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்? நீ ரெஸ்ட் எடுத்துக்க. அதை தானே இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்க. ஏன் அனு இப்படி தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிற? நீங்க யாரும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? சரி, ஈவினிங் ரெடியா இரு. நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததும் கூட்டிட்டு போறேன். சரிங்க. பை. பை. பல்லவி வாங்க வாங்க, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. வாங்க பல்லவி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க முதல்ல உள்ள வாங்க. வாங்க. என்னங்க பல்லவி ஞாபகம் இல்லையா? என் ஃப்ரெண்டுங்க. நீங்க உட்காருங்க. நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல லேட் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். என்னங்க இது? பல்லவி இப்பதான் வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போங்க. ம். அப்புறம் என்கேஜ்மெண்ட் வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா நடந்துட்டு இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் இந்த வேலையாவது முன்ன நின்னு பாக்குறாரா? இல்ல பல்லவி,
இவர மாதிரியே உங்க ஹஸ்பண்டும் பிசினஸ்னு ஃபேமிலியை கவனிக்கவே மாட்டார்னு சொல்வீங்களே, இந்த விஷயத்துல எப்படின்னு கேட்டேன். என்ன பல்லவி? முன்னையாவது கொஞ்சம் அக்கறை இருந்தது, இப்போ அது கூட இல்ல. இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் நம்ம ஃபேமிலி கஷ்டம் புரியுறது ரொம்ப கஷ்டம். இவரை மட்டும் என்ன நினைக்கிறீங்க? நிவேதா என்கேஜ்மெண்ட் அப்ப இவர் இருக்க சொல்லி நான் கெஞ்சி கேட்டு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஓ பாருங்க, நீங்க வந்ததுலேருந்து நானும் ஏதோ பேசிட்டு இருக்கேன். இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். அனு வேண்டாம் அனு. ஏன் பல்லவி, நான் போடுற காஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இல்ல அனு, நான் காஃபி சாப்பிட்றதே விட்டுட்டேன். ஏன்? பிடிக்கல, அவ்வளவுதான். நீங்க உட்காருங்க அனு. என் பையன் நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க அவசியம் குடும்பத்தோட வரணும். வரேன் பல்லவி, கண்டிப்பா வரேன். இவரை கூட கூடவே வரணும்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அனு. என்ன பல்லவி எந்திரிச்சிட்டேங்க? இல்ல அனு, நான் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்கு. வரேங்க. சரி. அனு ஒரு நிமிஷம். சொல்லுங்க பல்லவி. நீங்க கார்த்தியோட அப்பாவை இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல? இல்ல. என்கேஜ்மெண்ட்க்கு வாங்க, உங்களுக்கு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே வரேன். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சுந்தர், கொஞ்சம் ரூமுக்கு வா. சரி. வரும்போது கணேஷையும் கூட்டிட்டு வா. சரி. சுந்தர், கணேஷ், கார்த்தியோட என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுல இப்ப புதுசா ஒரு பிரச்சனை. அனுவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போறத பத்தி தெரிஞ்சிடுச்சு. எப்படி ராஜா? இன்னைக்கு நிவேதா, சந்தோஷ், மஞ்சு 3 பேரையும் இன்வைட் பண்றதுக்காக கார்த்தி வீட்டுக்கு வந்திருந்தான். அப்ப அனு ரூம்ல இருந்தா. அவர் ரூம்ல இருக்காங்கிற தைரியத்துல நாங்க என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா அனு திடீர்னு ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டா. என்ன ஏதுன்னு கேட்டா ஏதோ ஒன்று சொல்லி கார்த்தி நிவேதாவும் ஒரு வழியா சமாளிச்சிட்டாங்க. சமாளிச்சாச்சு இல்ல, அப்புறம் என்ன? எனக்கு 1000 வேலை இருக்கு. இருடா, பாதி விஷயத்தை கேட்டுட்டு ஓடுற, முழுசா மீதி விஷயத்தையும் கேளு. சரி சொல்லு. நேத்து அனு சும்மா இருக்காம பல்லவிக்கு ஃபோன் பண்ணிருக்கா. பல்லவி அப்ப யார் மேல என்ன கோவத்துல இருந்தான்னு தெரியல, என்கேஜ்மெண்ட் விஷயத்த அனு கிட்ட போட்டு உடைச்சிட்டா. ஐயோ, என்ன ராஜா அது? பல்லவிக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா இப்படி எல்லாரையும் மாட்டி விட்டாங்களே. என்ன ராஜாராமா அது? பல்லவிக்கு கார்த்தி மேல கூட அக்கறை இல்ல. அப்படி அக்கறை இருந்தா அணுகிட்ட அதை சொல்லணும்னு கூட அவளுக்கு தோணிருக்காதுல்ல. என்ன ராஜா? பல்லவி அனு கிட்ட போன்ல விஷயத்த சொன்னதோட மட்டும் நின்றுல, இன்னைக்கு நேரடியா வீட்டுக்கு வந்து மரியாதையா இன்வைட் பண்ணிட்டு போயிட்டா. என்னடா நீ அதை பார்த்துட்டு சும்மா வந்த? நாக பிடிக்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே? எப்படா, எப்படி முடியும்? பக்கத்துல அனு நிக்கிறா, நான் என்ன பேச முடியும் சொல்லு? கஷ்டமான சிச்சுவேஷன் தான். ஆனா பல்லவி இப்படி அநியாயமா இருக்க கூடாதுடா. இதுக்கே இப்படி சொல்றீங்க? பல்லவி இன்னும் என்னென்னலாம் சொன்னா தெரியுமா? அனு நானும்
கட்டாயமா அவ பையனோட என்கேஜ்மெண்ட்ல கலந்துக்கணுமா? அங்க அவ கார்த்தியோட அப்பாவை அனுவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாளா? உண்மையிலே அப்படி சொன்னாங்களா? ஆமா கணேஷ். பல்லவி ரொம்ப தெளிவா பிளான் போட்டு தான் இந்த என்கேஜ்மெண்ட் விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, இந்த என்கேஜ்மெண்ட்டை காரணமா வச்சு அனு கிட்ட பல்லவி உன்னை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கா. நீ சொல்றது கரெக்ட் சுந்தர். இப்ப என்ன பண்றது? இப்படி பண்ணா என்ன ராஜா? கார்த்திக் என்கேஜ்மெண்ட் நடக்கிற நேரத்தில் நீங்க அனு கிட்ட கையும் களுமா மாட்டி அசிங்கப்படுறதை விட நீங்களா அதுக்கு முன்னாடியே அனு கிட்ட உண்மை சொன்ன என்ன? அது அவ்வளவு சுலபம் இல்லை கணேஷ். காரணம், நான் சொல்ல போற உண்மை அனுவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம். அதை தாங்கிக்கிற மனப்பக்குவமும் மனோ தைரியமும் அவகிட்ட இருக்கணுமே. இல்லைன்னா முதலுக்கே மோசமாயிடுமே கணேஷ். யூ ரைட் ராஜா. ராஜாராமா, பேசாம அனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற டாக்டர் கிட்ட அவருடைய ப்ரெசன்ட் ஹெல்த் கண்டிஷனும் மனநிலைமையும் எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன? ஒருவேளை அந்த டாக்டர் அனுகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டா நாம் இப்படி காரணமே இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணுறதை விட சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அனுகிட்ட உண்மையை சொல்லிடுறது பெட்டர் இல்லையா? ஹலோ. குட் மார்னிங் டாக்டர். நான் தான் ராஜராமன் பேசுறேன். குட் மார்னிங். சொல்லுங்க ராஜாராமன். பிஸி டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. நீங்க தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, என்ன விஷயம்? டாக்டர், என்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கு ராஜாராமன். இப்போ அனுகிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கேன். சொல்லிடலாமா டாக்டர்? அனுவோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? உங்க மிஸ்ஸஸ் மென்டலி அண்ட் பிசிக்கலி முன்ன விட 50% இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் என்ன டாக்டர், இவ்ளோ பெரிய ஷாக்கான விஷயத்த இப்ப திடீர்னு ஓபன் பண்ணி சொல்றது ரிஸ்க் தான் ராஜாராமன். எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அவங்க கிட்ட உண்மையை சொல்லாமலே சமாளிக்க பாருங்க. அதான் நல்லது. அதுதான் பெட்டர். அப்படியா டாக்டர்? ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு பாசிட்டிவான பதில் சொல்றேன். சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். இப்போதைக்கு அவசரப்பட்டுறாதீங்க ராஜாராமன். ஓகே, பை. See you. ஓகே டாக்டர், பை. இப்போ என்ன பண்றது ராஜா? அதான் எனக்கு புரியல கணேஷ். ராஜா, ஒரு சின்ன ஐடியா. பல்லவியோட பிளான் அனுக்கு உண்மை தெரியணுங்கிறதானே? ஆமா கணேஷ். அப்போ அனுக்கு பதிலா ருக்குவை என்கேஜ்மெண்ட் வர வச்சிடலாம்.